வீட்டுக்கு போலாமா? ஆன் பண்ணிட்டியா? கரெக்டாக பிடிச்சல மூஞ்சிலாம் தெரிலண்ணா. நீ மூஞ்சி தெரிஞ்சு அடிக்கிறான் பாரு, குத்துறான் பாரு, எடுக்கிறான் பாரு. அந்த கொடுக்கு குத்துறது பூசு குத்துற மாதிரி வலிக்குது. ஏன் அவசரப்படுற? அண்ணா ரெண்டா போடலாமா முழுதா போடலாமா? ரெண்டா போடலாமா? டைம் சொல்லு. டைம் சொல்லு, அப்போ தான் கரெக்டாக கட்டணும். ஓகேண்ணா கொடுக்கணும் விடண்ணா. போன உடனே நண்டு தான் செய்யணும். முதல்ல நண்டு தான் முதல்ல செய்யணும். ஏன்னா நண்டு இந்த தண்ணி வடிச்சுதான் இருக்குல்ல, தண்ணியாகவே போகும். அதனாலதான் அதுக்கு தான் நண்டு என்ன பண்ண. நீ சொல்லிதான் அப்படியே போட்டு நீ சொல்லியிருந்தா ரெண்டா போடு, ரவுண்டா போடுவீங்க. என் விருப்பமா? எந்த காலத்தில் நான் என் விருப்பத்தை போய் வெடிக்கா? 3 4 5 6 7 8 9 11 13 14 15 17 19 20 அண்ணா வாங்க. இது போயாச்சுண்ணா 320 வருஷம் ஆயிருக்கு. 40 3 4 5 7 11 12 13 14 15 16 16 Gracias.
அதாங்கண்ணா வா. அது ரெண்டா பழந்து வரலன்னா ஒரு மீன் 55 பீஸ் 60 பீஸ் ஆகும், 55 பீஸ் தான் வரும். 60 பீஸ் போட்டுனா ரொம்ப இதாகிடும். அதில் வந்து நமக்கு அந்த துண்டு பீஸ் மட்டும் ஒரு 20 பீஸ் வரும்ண்ணா. துண்டு போட்டு பார்த்தீங்களா, அது மட்டும் 20 பீஸ் வரும். அது கணக்கு விற்கல. ஆமாம் வயிறு பீஸ், ஆமாம் கணக்கு வைக்கல. வெங்கடநாட்ட போட்டு வந்தீங்களாண்ணா? வெங்கடநாட்ட போட்டு வந்தீங்களா? இருக்குன்னு சொன்னாரா? எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு கிலோ வந்து 1600 ரூபா கம்மி கொடுக்க மாட்டாரு. இவங்களே இப்போ ஒரு கிலோ வந்து குறைஞ்சபட்சம் 1300 வருது. 1300 ரூபா 1600. பெருசா இருக்கிறதால கம்மி, பெருசா இருக்கும். இப்போ இங்கேயும் இந்த ரேட்டுனா அவங்க வெறும் தலை எடுத்துட்டு வால் எடுத்துட்டு ஸ்லைஸ் பண்ண கேட்பான். 1500 மேலே தான் சொல்லுவார் கம்மி. சரி, ஏன்னா வஞ்சிரமே ஒரு கட் பண்ணி போகிறத நிப்பாட்டிட்டாரு. வஞ்சிரமே வரல, நல்ல மீன். அதுவும் இந்த மாதிரி மீன் கிடைக்கவே இல்லை. அவர் சின்ன கவர் தான் போடுறா. என்ன ரெண்டு கவர் நானே போடுறேன் தள்ளி. அது இந்தம்மா அந்த கர்ப்பம்மா கிட்ட வாங்காதீங்க. பார்ப்போம். இப்போ அந்த கருப்பாக்கிற அம்மா கிட்ட மட்டும் போவாதீங்க. காசு கொடுத்து திரும்பி வர மாட்டேங்குது. எவ்வளோ தான் 1 2 3 4 5 6 7 8 இந்த மீன் தான் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. 10 12 13 15